Hello students, I am Rajesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் dual nature of matter and radiation. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்ட்டிகல் நேச்சரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மேட்டர் வேவ்ஸ் அப்புறம் அந்த வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம படித்த வரைக்கும் என்னென்னா பார்ட்டிக்கல் தனியாக அப்புறம் வேவ் கேரக்டர் தனியாக தான் படிச்சிருப்போம். இப்போ பார்ட்டிக்கல் பார்த்திங்கன்னா அதோட மாஸ் சைஸ் அதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேவ்ஸை ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபஸ்ட்டாக brogile சயின்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, எந்த ஒரு பொருள் நம்ம பார்ட்டிக்கல் நினைக்கிறோமோ அது பார்ட்டிக்கலாகவே இருக்காது, சில நேரத்தில் அது வேவ் நேச்சரையும் பொசஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம வேவ்ஸாக ட்ராவல் பண்ணுதுன்னு நினைக்கிறோமோ அது சம்டைம்ஸ் பார்ட்டிக்கலாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சார். இந்த ஐடியா அவருக்கு ஏன் வந்துச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நீல்ஸ் போரோட தியரி என்னென்னு பார்ப்போம். அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாம் ஒரு நியூக்ளியை இருக்குன்னா அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் சுற்றினாலும் அதோட எனர்ஜியை அது லூஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னார். இப்போ brogile என்ன டவுட் வந்துச்சுன்னா, அது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது எப்படி அதுக்கு எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்தார். ஸோ அது ஒரு வேவாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் சுற்றிட்டு கடைசியில் அது ஸ்டார்ட் ஆன பொசிஷனுக்கே திரும்ப வந்துடும். அதனால தான் அது சர்க்குலர் ஆர்பிட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதோட வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறங்காட்டி அது நம்மளுக்கு சர்க்குலர் ஆர்பிட்டாக தெரியுது அப்படின்னு அவர் கெஸ் பண்ணார். ஸோ அந்த அசம்ஷனோட அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பார்ட்டிக்கலுக்கான மொமெண்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் இல்லை ஃப்ரீக்வன்சியை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. தட் இஸ் மொமெண்டம் ஈக்குவல் டு hμ டிவைடட் பை ஸ்பீடு. இந்த மியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ மொமெண்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் நம்ம எழுதுனோம்னா h/λ. ஸோ இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது λ ஈக்குவல் டு h/p. மொமெண்டம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா mv. இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வேவ் லென்த், இது ஒரு வேவ் கேரக்டர். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மாஸ், இது பார்ட்டிக்கல் கேரக்டர். ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலயமா பார்ட்டிக்கல் கேரக்டர் அப்புறம் வேவ் கேரக்டர் எதையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எந்த விதமான பார்ட்டிக்கலுக்கும் யூஸ் பண்ணி அது எந்த வேவ் லென்த்தில் ட்ராவல் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவர் அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு இந்த விஷயம் எப்படி பொருந்தும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு அவர் வெலாசிட்டிக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி சார்ஜ் அவர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கைனெட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணார். இது ஏன் பண்ணாருன்னா, potential difference equal to work done by charge நமக்கு தெரியும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது work done is equal to potential difference into charge. நம்ம ஒரு எலக்ட்ரான் மட்டும் கன்சிடர் பண்ணுங்காட்டி அது Q equal to E மாறிடுது. அதாவது ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ இது ஒர்க் டன் ஈக்குவல் டு எனர்ஜி நமக்கு தெரியும். அதனால தான் இங்கே கைனெட்டிக் எனர்ஜியும் எலக்ட்ரான் வோல்ட்டையும் அவர் ஈக்குவேட் பண்ணார். ஸோ இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது velocity is equal to square root of 2E potential difference divided by mass. இந்த ஈக்குவேஷன் அவருக்கு கிடச்சிது. ஸோ இந்த வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷனை முதல்ல கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறாரு. சப்ஸ்டியூட் பண்ணும்போது அட் லாஸ்ட் அவருக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது. λ equal to h divided by square root of 2E potential difference into mass. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணார். ஸோ ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், மாஸ் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் இது சப்ஸ்டியூட் பண்ணி அட் லாஸ்ட் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, λ is equal to 12.24 divided by square root of potential difference into 10 to the power minus 10. ஸோ 10 to the power minus 10 ஆம்ஸ்ட்ராங் எழுதலாம். இப்போது நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு எலக்ட்ரான் எந்த வேவ் லென்த்தில் ட்ராவல் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா ஒரு எலக்ட்ரானுக்கு, அதாவது ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுவே பிக்கர் பார்ட்டிகளோட கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக கைனெட்டிக் எனர்ஜி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எந்த ஒரு ஆப்ஜெக்டோட கைனெட்டிக் எனர்ஜி தெரிஞ்சிச்சுன்னா அதோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.